நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். சும்மா ஊர்க்கால் சுத்திக்கிட்டு இருக்கோம். சில பல கடன்கள் கொஞ்சம் கடன் இருக்கு. நமக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல சேலரியில ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப். அந்த அப்பாயின்மென்ட் ஆர்டர் வாங்கிட்டோம். 3 மாசம் கழிச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைக்கு ஒரு அப்பாயின்மென்ட் வந்துருச்சுன்னா, அந்த 3 மாச கேப்ல நீங்க எடுக்கிற ட்ரெஸ், நீங்க சாப்பிடுற ஃபுட் எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? கடன் வாங்கி நல்லா செலவு பண்ணுவீங்க. வேலைக்கு போயிட்டு நீங்க செலவு பண்றத காட்டிலும் அந்த 3 மாசம். ஏன்னா அந்த 3 மாசம் நம்ம அடுத்த மாசத்துல இருந்து நல்ல சம்பளம் வாங்க போறோம். நம்ம லைஃப் மாறப்போகுது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய செலவை வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுடைய கல்ச்சரா இருக்கு. சரி, வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியா செலவு பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. நம்ம நம்ம வாங்கக்கூடிய சேலரியில நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு எதையோ ஒன்று சேவிங்ஸ்ன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து செலவு பண்றோம்னா ஓகே. ஆனா நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நாளைக்கு வேலை வரப்போகுதுன்னா இன்னைக்கே நம்மளுடைய செலவை ஸ்டார்ட் பண்ணிடும். எந்த சேவிங்ஸையுமே நம்ம எடுத்து வைக்கிறது கிடையாது. பிளஸ் இஎம்ஐ அது இதுன்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? அடுத்த மாசம் வேலை வருது. இந்த மாசம் நம்ம போய் இஎம்ஐல பொருள் வாங்கணும்னா அடுத்த மாசம் சம்பளம் வேலைக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 45 நாள் கழிச்சு தான் இஎம்ஐ வரும். கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம இஎம்ஐக்குள்ள போயிடும். சரிங்களா? இப்படிலாம் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும்போது நம்ம பணக்காரனா ஆக முடியாது. நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பெருசா நான் பணம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும் அப்படி இப்படிங்கிறத விட நான் ஒரு வேலைக்கு போகிறேன். அந்த வேலையில வர வருமானத்துல நான் ஒரு சேவிங்ஸ் பண்றேன். அந்த வருமானத்துக்குள்ள நான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுனாலே போதுமானது.